டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு நாட்டு பூண்டை தோல் உரிக்காமல் இடித்து அதில் வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச மாதிரி வறுபடணும், அதுதான் பதம். நல்ல கிறிஸ்பியாக பொரிஞ்ச மாதிரி வறுத்து எடுத்துட்டிங்கன்னா இந்த பொடி ருசி அபாரமாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். இது கூட நான் 8லேருந்து 10 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பூண்டு சேர்க்கும் போதே காரம் இருக்கும், பூண்டு காரமே நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு அதே வாணலில் நல்லா வாசனை வர்ற மாதிரி கருகாமல் வறுத்து எடுத்துருங்க. அதே மாதிரி கொத்தமல்லி விதைகள் 2 டீஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கோங்க. இதே பங்குக்கு சீரகமும் 2 டீஸ்பூன் சேர்த்து ஒன்று போல் சேர்த்து வறுத்து எடுத்துருங்க. இளம் வாணலில் வச்சு வறுத்திங்கன்னா நல்ல அருமையாக இருக்கும், நல்ல பக்குவமாக அந்த பொடி ருசி இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை இதே மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இந்த கலர் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, அது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருங்க. அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஜாமான்கள் எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிக்கலாம். முதல்ல இந்த காய்ந்த மிளகாவும் இந்த விதமல்லி உளுத்தம்பருப்பை முதல்ல ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் சரியாக அரைப்படாது, அதனால முதல்ல அதை ஒரு சுற்றிக்கோங்க. இது மாதிரி கோர்ஸ் டெக்ஸ்சரில் வந்துடும். அதுக்கப்புறம் பூண்டும் இந்த தேங்காவையும் சேர்த்து ஒரு சுற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொடி. தோசைக்கெல்லாம் கமகமன்னு நல்ல மணமாக இருக்கும். இது ஹோட்டல்ஸ்லலாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.